لا إله إلا الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلاما قال سلام فما لبث أن جاء بعجل حنيذ. وقال نبينا عليه الصلاة والسلام: ليس المؤمن الذي يشبع وجاره جائع، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வற்றாதை கிருபை எம்பெருமானா நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக அந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பரிபூரணமான மார்க்கம். வாழ்க்கையின் அனைத்து பகுதிக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு மனிதன் பிற மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய தேவையை பிற மனிதன் எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற தேவை உட்பட அனைத்தையும் இஸ்லாம் கூறி காண்பித்திருக்கிறது. நான் மேலே ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிற பொழுது, வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம பில் புஷ்ரா காலு சலாமன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நம்முடைய மலக்குமார்களை சுப செய்தியை கொண்டு நாம் அனுப்பிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை உண்டு என்ற சுப செய்தி சொல்வதற்காக மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள் சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சலாம் சொல்கிறாங்க. மனித தோட்டத்திலே சென்று சலாம் சொல்லுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் பாராட்டுகிறான். பதிலு சலாம் சொல்ல கணத்தில் அவர் அமர்க வைத்து விட்டு உள்ளே சென்று யாரென்று கூட விசாரித்து விடாமல் ஒரு பொரித்த மாட்டுக்கறியை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று பாராட்டி கூறுகிறான். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிற விஷயம் யாரென்று பாராமல் விருந்தை கொடுப்பதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். பிறருக்கு உணவு கொடுக்கிற விஷயத்தில் அவர் யாரென்று பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாமியனா அல்லது மாட்டு மதத்தை சார்ந்தவரா அல்லது அறிமுகமானவரா அறிமுகம் அல்லாதவரா என்று பார்க்கக்கூடாது. அனைவருக்கும் விருது கொடுக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தை அல்லாஹ் தஆலா பாராட்டி பேசுகிறான். இஸ்லாம் பல இடங்களில் பிறருக்கு உணவு கொடுப்பதை பாராட்டி பேசுகிறது. உதவியிலேயே மிக சிறந்த உதவி பிறருக்கு உணவு கொடுப்பது. அவருக்கு உணவு கொடுத்தோம் என்றால் இஸ்லாம் என்னென்ன சிறப்பு வழங்கியிருக்கிறது என்றால், ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பிக்கிறார்கள், மன் அத்அம அஹாஹு ஹுப்ஸன் ஹத்தா யஸ்பஹு வ ஸகாஹு மாஅன் ஹத்தா யுர்வியஹு. யார் ஒரு சகோதரனுக்கு வயிறு நிரம்புகிற அளவிற்கு ரொட்டி துண்டை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோமே ஆனால் உணவு, ஒரு மனிதன் வயிறார அவனுக்கு நாம் உணவை கொடுக்கிறோம், தண்ணீர் தாகம் தீர்கிற அளவுக்கு தண்ணீரை ஒருவர் கொடுக்கிறான் என்றால் பஅதஹுல்லாஹ் வனின்னாரே சபஅக நாதில், அவரை விட்டும் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் அந்த அடியானை அல்லாஹ் தஆலா 7 ஹந்தக் அளவிற்கு அல்லாஹ் அவரை தூரமாக்கி வைத்து விடுகிறான். நரகத்திற்கும் இவருக்குமான தூரம் 7 ஹந்தக் அளவிற்கு அல்லாஹ் தூரமாக்கி வைத்து விடுகிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவை சொன்னார்கள், பஅதமா பைனல் ஹந்தகைன் மஸீரத்து 500 சனத்தின். 2 ஹந்தக்கு மத்தியிலே உள்ள தொலை தூரம் எவ்வளவு தெரியுமா? 500 வருட காலங்கள். 500 வருடம் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் ஒரு ஹந்தக்கும் இன்னொரு ஹந்தக்கு மத்தியிலே. இப்படியே 7 ஹந்தக் அளவிற்கு அல்லாஹ் தஆலா யார் ஒரு நபருக்கு உணவை அளிக்கிறாரோ, வயிறு நிரம்ப உணவையும் நீரை யார் பகுட்டுகிறாரோ கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு பாதுகாத்து வைக்கிறான், தூரமாக்கி வைக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போ ஒரு மிகப்பெரிய அமல் கிடையாது. பிறருக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுகைக்குன்னு பல ஷரத்து இருக்குது. குளிக்கணும், ஒழுவு செய்யணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் உணவு கொடுக்கறதுக்குன்னு பெருசாக இபாதத் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மகிட்ட என்ன உணவோ அந்த உணவை பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், இஹ்லாஸாக பெருமை என்ற அடிப்படையில் இல்லாமல் நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்கிறது அப்படியே கொடுக்க போகிறோம். என் வீட்டில் என்ன உணவோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன். அப்போ இவ்வளவு எளிதாக நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மையா என்றால் ஆம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமையை விட ஒரு அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமை முக்கியத்துவம் கொடுக்கிறான். நாம் பல தடவை சில சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சுருங்க முடிக்கிறேன். எத்தனையோ பெரியவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்வதற்காக வேண்டி சேமித்து வைத்த பணத்தை ஊரிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பத்திற்கு கொடுத்தது பிறகு இவரை ஹஜ்ஜிலே பார்த்த நபர்கள் பல வரலாறுகள் உண்டு. ஹஜ்ஜுக்காண்டி சேமித்து வைத்திருப்பார். புறப்பட தயாராகிற பொழுது ஊரிலே ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். அவருக்காக இந்த பொருளாதாரத்தை கொடுத்து விடுகிறார். ஹஜ்ஜு சிறந்ததா, ஒரு அடியானுக்கு சிறந்ததா என்று வந்தால் எந்த விதமான சந்தேகமும் இஸ்லாம் அங்கே எந்த விதமான கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. ஹஜ்ஜு என்றால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு அடியானுடைய வயிற்றை நிரப்பு, ஒரு அடியானுக்கு கொடு, அந்த ஹஜ்ஜு நன்மையை நான் உனக்கு தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு தாய் இருக்கிறாள், தாயை கவனிக்க வேண்டுமா அல்லது ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமா என்றால் உன் தாயை நீ கவனித்துக்கொள், ஹஜ்ஜின் நன்மைக்கு நான் பொறுப்பு என்றார்களா. அப்படி இஸ்லாத்தை பொறுத்தவரை ரப்புக்கு அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகள் உறுப்பும் இருந்தாலும் அல்லாஹ்வே சொல்வது என்ன தெரியுமா? உன் அடியார்களை நீ கவனித்துக்கொள், உன் அண்டை வீட்டான் நீ கவனித்துக்கொள், உன் உறவினரை கவனித்துக்கொள், உன் பெற்றோரை பராமரித்துக்கொள், வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை பராமரித்துக்கொள், உன் பிள்ளைகளை சரியாக வளரு. இதை நீ தீன் அடிப்படையில் செய்தாய் என்றால் உனக்கான நன்மை அத்தனையும் நான் பொறுப்பேடுகிறான் அல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில் தான் பிறருக்கு உணவை கொடுப்பது என்பது சாதாரணமான அமலாக இருந்தாலும் அது பிறருடைய வயிறை நிரப்புகிறது. அந்த துஆவினால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுகிறார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் கேள்விப்பட்டதுதான். இதே போன்று பல சிறப்புகள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறப்ப யார சொல்லலாம், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமலை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நீ பசித்தவர்களுக்கு உணவை கொண்டு தாகித்தவர்களுக்கு நீரை கொடு, சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு விபச்சாரியான பெண் தான் தண்ணீரை குடித்து விட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு நாய் தண்ணீர் தாகத்தால் நாக்கை தொங்க விடுகிற பொழுது அந்த நாய்க்கும் தண்ணீர் புகட்டிய காரணத்தினால் இந்த விபச்சாரி அல்லாஹ் மன்னித்தான் என்ற ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா. அப்ப பிறருக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை தன்னுடைய தேவை, ரப்பருடைய தேவை, அடியானுடைய தேவை என்று பார்க்கிற பொழுது தனக்கு அடுத்து அல்லாஹ் யாரை வைத்து சொல்லுகிறான் என்றால் அடியார்களை கவனித்துக் கொள்ளுங்கள், உன்னை சுத்தி உள்ளவர்களை பாருங்கள், அவர்கள் பசியோடு இருக்கிறார்களா அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சிலரெல்லாம் தன் ஊரிலே தன் குடும்பத்திலே யாருக்கும் கொடுப்பது கிடையாது. ஊரு விட்டு ஊரு சென்று அங்கே சென்று உதவி செய்கிறோம். உதவி கூடாது என்று சொல்லவில்லை. தன் வீட்டிலே ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், தன் சொந்தத்திலே ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் விட்டு நான் வெளியே செல்வதால் நாளை கியாமத்தில் நமக்கு எதிராக இந்த உறவுகளே வந்து நிற்கும். யா அல்லாஹ் இவன் ஊருக்கே செய்தார், எனக்கு எதுவுமே செய்யலன்னு தன் தாய் சொல்றப்போ எப்படி இருக்கும்? ஒரு ஊருக்கே உதவிகள் செய்கிறார், தன் வீட்டில் தாய்க்கு எதையும் செய்யறது இல்லை. காரணம் என்னன்னா இவர் விளம்பரத்தை விரும்புகிறார். வெளியே செஞ்சோம்னா யூடியூப்ல விளம்பரம் போடுவான், செய்தி எடுத்து போடுவான், அப்படின்னு விளம்பரத்துக்காண்டி வெளியே செய்பவர்கள் அதிகம். தன் வீட்டில் நிறைய பேர் பசுவோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் முக்கியமா தன் குடும்பம் முக்கியமா என்றால் அல்லாஹ்வை மனதில் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். தன் குடும்பத்தை முதல்ல பார்க்கணும். தன் குடும்பத்தை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் மற்ற இபாதத்துகள். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லுவது
பிறருக்கு நீங்கள் உதவி செய்வதில் முன்னுரிமை கொடுங்கள் என்கிறது இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரிச்சாங்க. லைஸல் முஃமினு அல்லதி யஸ்பா' வ ஜாருஹு ஜாஇ'. ஒருவன் முஃமினே கிடையாது. யார் தெரியுமா? அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறோ நிரம்ப உண்ணுகிறானே அவன் உண்மையான முஃமின் அல்ல என்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்டை வீட்டாருக்கு கொடுக்கிற பழக்கத்தை உருவாக்குங்கள். அண்டை வீட்டாருக்கு கொடுக்கிற அளவிற்கு நம்மிடத்தில் சக்தி இல்லையா, சால்னா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். தண்ணீரை கலந்தாவது அண்டை வீட்டாருக்கு கொடுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படியாவது நீ பக்கத்து வீட்டாரை கவனித்துக் கொள்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரை பிறருடைய விஷயத்தை அவர்களை நாம் யோசிக்க வேண்டும். பிறர் எப்படி இருக்கிறார்கள்? இப்படி இஸ்லாம் கூடுகிற இந்த கருத்தினுடைய இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு உலகத்தில் ஒரு நாடு பசியால் பட்டினியால் போர் தொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் என்கிற நாடு பலஸ்தீன கசாவிலே அந்த மக்கள் மீது பட்டினி போரை துடித்திருக்கிறது. ஆயுத போரை நிப்பாட்டி விட்டார்கள். காரணம் ஒரு புறம் சொல்லுகிற பொழுது கசா மக்களை விரட்ட முடியவில்லை. எவ்வளவோ அடித்தம், அவர்களை துன்புறுத்தினோம், என்னென்னவோ செய்து பார்த்த, விரட்ட முடியவில்லை. இறுதியிலே அவர்களுக்கு நாம் பொருளாதார தடை விதித்திருக்கிறோம். அப்படியாவது நாட்டை விட்டு ஓடி போகணும். வெறும் சொற்ப 21 லட்சம் நபர்கள், இவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. பசியோடு வாடுகிறார்கள், எவ்வளவோ குடும்பத்தை இழைக்கிறார்கள், வீட்டை தரமட்டமாக்குகிறோம், எதையும் செய்தவர்கள் போகவில்லையே. பசியோடு அவர்கள் செத்து மடியட்டும் அல்லது நாட்டை விட்டு ஓடட்டும் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் இப்படி ஒரு அநாகரிகமான செயலை கசாவின் மீது பட்டினி போரை தொடுத்திருக்கிறது. 2023 அக்டோபரில் ஆரம்பித்த இந்த போர் கிட்டத்தட்ட இதுவரை 60,000 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,35,000 நபர்களுக்கு மேலே காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 4,36,000 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவோ அவர்கள் சேதத்தை அனுபவித்தும் கூட அவர்கள் இந்த நாட்டை விட்டு போவதாக தெரியவில்லை. அதனால் அடுத்த கட்டமாக இஸ்ரேல் கையில் எடுத்திருப்பது பட்டினி போர். காசாவில் பட்டினி போரை எடுத்திருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். இந்த பட்டினியால் வாடுகிற பர்சன்டேஜ் என்பது இன்றைக்கு 3இல் 1 நபர்கள் பட்டினியோடு இருக்கிறார்கள். 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 3ல் 1 நபர் பட்டினியோடு இருக்கிறார்கள் என்பதை குறிப்பை நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த போரால் பாதிக்கப்பட்டு இந்த பட்டினியால் இறந்தவர்கள் மட்டும் கடந்த 2 மாதங்களில் 1026 நபர்கள் பட்டினியால் மட்டுமே இறந்திருக்கிறார்கள் என்று WHO குறிப்பை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அவருடைய அழிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த வாரம் பார்த்திருப்போம் ஒரு போட்டோ ஒன்று. அதை எடுத்தவர் சொல்லுகிறார், அந்த போட்டோ எடுப்பதற்குள் என்னுடைய கண்ணு பல முறை கலங்கிவிட்டது. நெஞ்சம் இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு கூடாரம், வீடு அல்ல, ஒரு கூடாரம் கசாவிலே ஒரு கூடாரத்திலே சென்று ஒரு போட்டோ ஒன்றை எடுக்கிறேன், பத்திரிகையாளராக சென்று எடுக்கிறேன். அந்த குழந்தையை பார்த்து விட்டு அப்படியே என் மனம் பதபதித்து போய்விட்டது. நாம் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த குழந்தையின் பெயர் முகமது ஜக்கரியா. கை குழந்தை, உடை உடுத்துவதற்கு இல்லை, வெறும் பாலித்தீன் கவரால் தன்னுடைய ஆடையை போட்டிருக்கிறார்கள். இது என்னால் போட்டோ எடுக்கவும் முடியல, எடுக்காம இருக்கவும் முடியல. இது பொது வெளியில சொன்னாதான் இதனுடைய சீரியஸ்னஸ் புரியும் என்பதற்காக எடுத்தேன் என்று அந்த பத்திரிகை துறை நிபுணர் அவர் சொல்லி காண்பிக்கிறார். அந்த குழந்தை வெறும் எலும்புதான், அதை பார்ப்பதற்கு முடியவில்லை. வெறும் எலும்போடு அதையும் நாரி உணவும் இல்லாமல் அவர்கள் வெறும் ஒரு பாலித்தீன் கவரை தனக்கு மேல் ஒரு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமத்திற்கு அவர்கள் ஆளாக இருக்க வேண்டும். 2 மாதத்திற்கு முன்பாகவே நாம் கேள்விப்பட்டோம், எங்களுடைய இறுதி உணவு இதுதான் என்று ஒரு பெண் சொல்லுகிறார். எங்கள்கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்கு தீர்ந்துருச்சு, இறுதி உணவு இதுதான், இதுக்கு மேல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை என்று சொல்லி சென்ற மாதம் நாம் பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சிறுவன், எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு ரொட்டி இல்லை, மண் தான் இருக்கிறது, மண்ணை சாப்பிடுகிறோம் என்று ஒரு சிறுவன் கூறி உதவி கேட்பதை பார்த்தால் நம்மால் அதை கேட்கவும் முடியவில்லை, சொல்லவும் முடியவில்லை. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் கூட கசா மக்கள் அவ்வளோ ஒரு சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் எப்படி இதை நாம் தீர்க்க போகிறோம்? இன்றைக்கு அதிகாலையில் கூட ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் பரவியது. ஒரு காட்சியாக எடுத்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு டிவி ஓடலை. ஒரு நிறுவனம் அதுக்குன்னு உள்ள மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து டிவியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவியில் ஃபுல்லாக பிரெட் இருக்குது. அதனால் அது ஃபுல்லாக டிஸ்பிளே அடிச்சிருச்சு.
என்னன்னு சொல்லி விசாரித்து பார்த்தோம்னா அந்த வீட்டில் அந்த சின்ன பையன் தான் போட்டிருக்கிறான். சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான். ஏன்பா அந்த டிவிக்குள்ளே போய் பிரெட்டு போட்டேன்னு அவனை மிரட்டுறப்ப அவன் சொல்கிறான், இந்த டிவியில் நான் பார்க்கிற காட்சி அந்த பலஸ்தீன் மக்கள், அந்த சோமாலியாவின் மக்கள் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறது. என் போன்ற மக்கள் ஒன்றுமே இல்லாமல் பசியில் இருக்கிறாங்க. அதனால் எந்த டிவியில் வருதோ அந்த டிவியில் பிரெட்டு வச்சா சாப்பிடுவாங்கன்னு தோணிச்சு வச்சேங்கிறான். விவரம் இல்லாமல் சிறுவன், ஆனால் அவளுக்கு எவ்வளோ அறிவாளி செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? ஆனால் நம்மால் இன்றைக்கு உதவி செய்ய முடிகிறதோ இல்லையோ, உதவி செய்யக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன உதவி செய்து விட்டார்கள் அந்த நபர்களுக்காக வேண்டி. நாம் அதை தட்டி கேட்க எத்தனை நாடுகள் இருக்கிறது? 57 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 48 நாடுகள் தனி மெஜாரிட்டியாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நாடுகள் இதற்காண்டி குரல் கொடுத்திருக்கிறது? ஒரு தீர்மானம் போடுமா? பசையை அடக்குவதற்காக வேண்டி என்ன முயற்சி எடுத்தோம்? நாம் இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து எந்த எல்லைக்கும் செல்லலாம். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் யாரோ ஒரு நபர் சொன்னது போல அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து சிறுநீர் கழித்தாலும் கூட யூதன் தாங்க மாட்டான். ஆனா இவங்க அப்படி பயப்படுறாங்க, இப்படி பயப்படுறாங்க. இஸ்லாமிய நாடு தனக்கான அத்தனை அதிகாரம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் கூட அதற்கான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் இதை ஆதரிக்கல. என்னத்தை இப்படி கண்டு கொள்ளாமல் இருக்கிறது இஸ்லாம் ஆதரிக்கல. இது உங்களுக்கு தெரியல. பிறருக்கு துன்பம் நடக்கிற பொழுது எப்படி நாம் அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? நபிசுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஒரு முஸ்லிம்களுடைய விஷயத்தில் காரியங்களில் ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டு விவகாரங்கள் ஏற்படுகிற பொழுது கண்டுகாணாமல் செல்கிறானே அவன் முஸ்லீம் அல்ல என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் நினைக்கிறோம் பிறருடைய பிரச்சனை நமக்கு என்று. ஒரு நாட்டு பிரச்சனை விடுங்க, ஒரு பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தா கூட அந்த வீட்டில் நமக்கு தடுக்கிறதுக்கான அதிகாரம் இருந்தாலும் கூட நமக்கு என்னாலும் போறோம்ல, முஸ்லீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் சண்டையா பிரச்சனையா எங்கே பிரச்சனை நடந்தாலும் அந்த விவகாரத்தில் ஒன்னால எந்த அளவு பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. உங்களால் கரத்தால் தடுக்க முடியுமா? சென்று கரத்தால் தடுத்து விடுங்கள். நாவினால் தடுக்க முடியுமா? நாவினால் தடுங்கள். குறைந்தபட்சம் உள்ளத்தில் வெறுக்கவாகுவது செய்யுங்கள். நாம் அப்படி செய்கிறோமா? மாறா வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது தான் நம்ம குறியா இருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்தாலும் சரி, செத்தாலும் சரி, கல்யாணம் நடந்தாலும் சரி, அத்தனையுமே வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் அலையுது. இது குறிப்பாக நான் போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு யூடியூபரு குழந்தை பிறக்கிறத கூட வீடியோ இறக்குறான். இதை வெளியே சொல்கிறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? இவன் வீடியோ எடுக்கல, நல்லா தெரியுது. மனைவி குழந்தை பிறக்கிறாங்க, இவன் தொப்புள் கொடியை கட் பண்ணுறான், இதை வீடியோ எடுக்கிறான். இதை வீடியோ எடுத்தால் யாரா இருப்பான்? இந்த வீடியோ புருஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைதான். இந்த வீடியோ எடுத்து அந்நியானாக தான் இருப்பான். ஒரு மனைவியின் அந்தரங்க ஒரு விவரத்தை பார்க்குறான்னு வெக்கமில்லை உனக்கு? அது கூட தோணலை. அதை எடுத்து வீடியோ யூடியூப்ல போஸ்ட் போட்டு என்னத்தை வச்சு காசு சம்பாதிக்கலாம். குறிப்பாக இன்றைய நாகரிக உலகத்தில் கல்யாணம் பண்ணு அப்படின்னா நல்ல ஜோடியை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் தெரியுமா? புருஷன் கொண்டாடி 2 பேர் சேர்ந்து காட்டினோம்னா நிறைய காசு கிடைக்கும். யூடியூப்ல 2 பேர் சேர்ந்து நடிச்சு காசு சம்பாதிக்கிறோமே, வெக்கமா இல்லை? தன் மனைவி இன்னொரு பார்த்து ரசிக்கிறானே, கொஞ்சம் கூட கேவலமாக இல்லையா? நான் சென்ற வாரம் சொன்ன மாதிரி திருமணத்தில் என் மனைவி இன்னொருத்தன் ரசிக்கிறான் என்கிற ஒரு சுரணை வந்தால் எந்த ஒரு ஆணாவது தன் மனைவியை போட்டோ எடுக்க விடுவானா? அப்படி இல்லாததான காரணத்தினால தானே கேமராமேன் சொல்றதுக்கெல்லாம் நாம் மனைவியை காட்டுறோம். அந்த அடிப்படையில் தான் நம் மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். இந்த தவறுகளை எல்லாம் நாம் அதை கையில் எடுத்து பார்க்க வேண்டும். யார் என்ன செஞ்சா என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன? அங்கே ஒரு தவறு நடக்கிறதா நாம் சொல்லணும். ஒரு தவறு ஹராம் நடக்கிறதா நாம் அதையும் சொல்ல வேண்டும். கையால் தடுக்க வசதி இருந்தால் கையால் தடுக்க வேண்டும். குறைஞ்ச வச்சு உள்ளத்தினாலாச்சு தடு. மாற கல்யாணத்தில், முஸ்லீம் கல்யாணத்தில் டான்ஸ் நடக்குதுன்ட்டு இவன் வீடியோ எடுத்து இவன் ரசிச்சுட்டு அப்புறம் போட்டோ போட்டு அப்புறம் நிர்வாகத்தையும் அச்சத்தையும் குறை சொல்றான். இவன் பார்க்கறதெல்லாம் ரசித்து முடிச்சு போட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு நல்லா பார்த்து ரசிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு பள்ளி நிர்வாகிகளே இவன் நிர்வாகத்தில் என்னென்ன கிளிக்கிற மாதிரி பேசுவான். ஆனால் ஒன்று நிர்வாகிகள் அச்சத்து 2 பேர் அமைஞ்சிக்குவாங்க. நீ நிர்வாகத்துக்கு வந்தால் என்ன செஞ்சிட முடியும்? மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நிர்வாகம் என்ன செய்ய முடியும்? ஆளுநர் என்ன செய்ய முடியும்? எந்த தவறு நடந்தாலும் இந்த ஒரு நம்ம முஸ்லீம் ஜமாத்து கற்று வச்சிருக்குது, ஒன்று பள்ளி நிர்வாகிகளை சாடுறது அல்லது ஆளுங்களை சாடுறது. நீ திருந்தாதான் முடியவே இல்லை கடைசி வரைக்கும், அப்படிதானே? நாம திருந்தனோன்னா நிர்வாகிகளுக்கு என்ன வேலை, ஆளுங்களுக்கு என்ன வேலை? ஆனால் குறை சொல்றதை நான் மட்டும் தூக்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நபிசுல்லாஹ் சொல்லித்தராங்க, எங்க என்ன நடந்தாலும் உனக்கு உரிமை இருக்குது. நீ போய் முதல்ல கேளு, நீ போய் அடுத்தவனை ஏன் தூண்டி விடுற, நீ போய் ஹராமன் சொல்லு. அந்த அடிப்படையை தான் முஸ்லீம் நாடுகள்
இங்கே ஒரு நாட்டை அடுத்த சோமாலியாவாக மாற்ற முயற்சி இருக்கிறது. ஒரு புள்ளி வரும் சொல்லுகிறது சோமாலியா தான் இன்றைக்கு பட்டியலிலேயே முதல் இடம். அடுத்த இடத்துல இந்த பலஸ்தீன் கசா கொஞ்ச நாள் பிடிச்சிருங்கிறாங்க. இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா 90,000 பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவசர உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் விடுங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று எந்த நாடுகள் வருகிறதோ உதவி செய்பவரையும் அளிக்கிறான் இஸ்ரேல், உதவி வாங்குபவரும் அளிக்கிறான் இஸ்ரேல். இதை கண்டு முஸ்லீம் நாடுகள் நமக்கு எந்த விதமான ரோசமும் வரவில்லையா? ஒரு மனிதன் தாக்கப்படுகிற பொழுது யாராக தான் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மரபு. ஒரு முஸ்லீம் நாடுகள் தாக்கப்படுகிறது, நாம் என்ன அந்த நாட்டுக்காக செய்தோம்? தவறை தண்டிக்காவிட்டால் நாம் யோசிக்க வேண்டும், அந்த தண்டனை நமக்கு வரதுக்கு ஒரு மணால் ஆகாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை பார்த்து கேட்டார்கள். அவர்கள் ஓரணு சேர்க்கையிலே மூழ்கிவிட்ட சமயத்தில் நிராசை அடைந்துவிட்டு கேட்டார்கள், அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரஜுலுர் ரஷீத், உங்கள் யாருமே நல்லவன் கிடையாதுன்னு சொல்லி கேட்ட மாதிரி தான் 57 இஸ்லாமிய நாடுகளில் ஒரு நாடுகளுக்கு கூட தைரியம் இல்லையா? இதை எதிர்த்து பேசுவதற்கு எந்த விதமான வக்கும் இல்லையா? ஏன் தங்குகிறீர்கள்? அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி என்று நாம் காஃபிராக இருந்தாலும் கூட கொலை கொடுக்க வேண்டிய வேறு விஷயம். நம் மதத்தை சார்ந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி தாக்கப்படுகிறார்களே, எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இதற்காக வேண்டி குரல் மட்டும் கொடுக்க கூடாது. அதை எப்படி தடுக்கணுமோ அந்த வகையில் தடுக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் தவறு நடந்துவிட்டது என்றால் நாம் அதை சென்று தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்கிக்கணும். தடுக்கல அப்படின்னா தடுக்காதவர்களுக்கும் சேர்த்து முசீபத்து வரும் என்றார்கள். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சில குற்றங்களுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுத்து விடுவான், ஒரு சில குற்றங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் தண்டனை கொடுத்து விடுவான். எந்த ஒரு நபர்கள் எந்த ஒரு சமுதாயம் மற்றவர்கள் தவறு நடப்பதை பார்த்து தடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கின்றாங்க. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறருடைய குற்றத்தை மட்டும் கண்டு காணாமல் இருக்க இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஏதாவது வகையில் அந்த தவறை திருத்தறதுக்கான முயற்சி ஈடுபடுங்க. அந்த அடிப்படையில் தான் இவர் அநியாய மக்களை அழிக்கிறாயே ஒரு குற்ற உணர்வோடு இஸ்ரேலை எதிர்த்து நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்பது இஸ்லாமிய நாடு மீது கடமையாக இருக்கிறது. வரலாறு பேசுகிறது சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பற்றி. சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி திரும்ப இருக்கும்? எதில் தடையோ அதுதான் நம்முடைய மனசு நிறைஞ்சிருக்கும். ஹதீஸ் அதுதானே, நரகம் என்பது மனோ இச்சைகளால் அப்படியே சூழப்பட்டு இருக்கிறது. எதெல்லாம் மனோ இச்சையோ எதெல்லாம் ஆசைப்படுதோ அதை செஞ்சோம்னா நரகத்துக்கு போயிடலாம். சொர்க்கம் என்பது சோதனைகளால் சூழப்பட்டு இருக்குதுன்னா ஹதீஸ். அந்த அடிப்படையில் எதெல்லாம் இஸ்லாத்தை தடை செய்யப்பட்டிருக்கோ அதை நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வளர்ச்சியாக தெரியும். வட்டி கொடுக்குறவன் வட்டிக்கு வாங்குறவன் பார்த்தீங்கன்னா அது பார்த்தா வளர்ச்சி மாதிரி தெரியும். இன்னைக்கு வட்டிக்கு வர்றவங்க தான் பெரிய பணக்காரன், உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறான். நமக்கு தோணும் இஸ்லாம் மட்டும் இது ஆதரிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு தோணும். அது என்ன கெட்டது இருக்கு, எத்தனை பேர் வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கணும், எத்தனை பேருடைய பத்துவா வாங்கி கொட்டிக்கணுங்கிறது அப்புறம் தான் தெரியும். அந்த அடிப்படையில் தான் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு சனிக்கிழமை தான் மீன் அதிகமாக வருது, மற்ற நாளில் மீன் கம்மியாக வருது. சனிக்கிழமைன்னு பார்த்து மீன் நிறைய வருது. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு அப்படியே அல்லாடி கொண்டே இருக்குது. என்னடா அது அல்லாஹ் இன்னைக்கு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப தான் ஷைத்தான் சிந்தனையை கொடுத்தான். என்ன தெரியுமா, சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தான் நல்லா சொல்லியிருக்கிறான். நீ கடல்ல இருந்து ஒரு வாய்க்காவன்னு பறித்து ஒரு சின்ன குட்டை மாதிரி ஊருக்குள்ளே வச்சுக்கி, அந்த மீன்லாம் சனிக்கிழமை என்ன செஞ்சிடும், அந்த வாய்க்கா வழியாக வந்து குட்டைக்குள்ளே விழுந்துடும். நீ அன்னைக்கு பிடிக்காத ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கு. இப்படி தான் சைத்தா ஐடியா கொடுப்பான். நமக்கெல்லாம் இன்றைக்கி சில பேர் வந்து போக்கியத்துக்கு வீடு ஹராமு அப்படின்னம்னா நம்ம போக்கியத்துக்கு கொடுத்துட்றது, மாதம் 100 ரூபா கொடுத்துட்றது. இதெல்லாம் சைத்தான் சிந்தனை. இதெல்லாம் சைத்தான். ஹராமுன்னா ஹராமு தான். ஒன்று வாடகைக்கு இரு, அல்ல இது ஹலாலாக ஹராமாக்குறாங்களாமா, இதெல்லாம் தெளிவான ஹராம் தான். இந்த சிந்தனையெல்லாம் கொடுக்கறது சைத்தான் தான். அப்புறம் அந்த அடிப்படையில் சைத்தான் அப்படி ஒரு சிந்தனை பல இதில் கொடுப்பான். அது அப்படிதானே ஹலாலு இப்படிதானே ஹராமுன்னு நம்மளறியாமல் பல சிந்தனை ஓடும். அதெல்லாம் சைத்தான் தான் தெளிவாக இருக்கணும். அப்படி அவங்க ஆனால் நேரடியாக பார்த்தோம்னா தப்பு மாதிரி தெரியல. சனிக்கிழமை மீன் பிடிக்கல தானே, ஆனால் நேரடியாக தெரியல தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா கொடுத்தப்ப அந்த சமுதாயம் செஞ்சிச்சு, இதே சில சமுதாயம் தடுத்துச்சு. அந்த ஊரில் உள்ள சில பேர் தடுத்தாங்க. எப்பா இது நல்லதில்லை, அல்லாஹ் விதித்த கட்டளைக்கு நீ குறுக்கு வழியில் போகிற, அந்த ஹராம நீ குறுக்கு வழியில் செய்கிற, தப்பு தான் அப்படின்னு சொன்னப்போ கேட்கல. திரும்ப சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. நல்லவர்கள்லாம் அந்த ஊரில் ஒரு பாதி பகுதியில் ஒதுங்கிட்டு ஒரு செவுறு ஒன்று கட்டிட்டாங்க.
போயிட்டு வர மாதிரி சின்ன வழியை விட்டுட்டு செவுறு ஒன்று கட்டிட்டாங்க, தடுப்பு செவுறு கட்டிட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அப்பப்போ போய் அவங்கள்ட்ட போய் பிரச்சாரம் செய்வாங்க. எப்போ அப்படி ஹராமான வேலை செய்கிறீங்க, செய்யாதீங்கன்னு எவ்வளோ பிரச்சாரம் செஞ்சாங்க, கேட்கல. அளவு மீறி அவங்க தப்பு செஞ்சப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சாபம் விட்டுட்டு இந்த சைடு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வரலாற்று எழுதுறாங்க, மனித நடமாட்டமே அங்கே இல்லை, மனித நடமாட்டத்திற்கான எந்த ஒரு சத்தமும் இல்லை. அதனால எட்டி பார்த்தோம் அப்படின்னா நவுதுபில்லா அங்கே உள்ள அத்தனை நபர்களுமே சாபம் இறக்கப்பட்டு குரங்குகளாக உருமாற்றப்பட்டிருக்கிறார்கள். குரங்குகளாக உருமாற்றப்பட்டாங்க. ஹராமை ஹராம் என்று ஒதுக்கிவிட வேண்டும். அந்த ஹராமுக்கு வேற வழி தேடணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இப்படியான தண்டனைகளை வைத்து விடுவான். அப்போ மாற்றப்பட்டு பிறகு எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் குரங்குகளாகவே இறந்து போனார்கள். எண்ணிக்கை மொத்தம் 12,000 நபர்கள் இப்படி குரங்குகளாக மாற்றப்பட்டு இறந்து போனார்கள் அப்படின்னு வரலாறு பேசுது. அப்போ எதுக்கு சொன்னோம் அப்படின்னா தவறுகளை எதிர்த்து வந்தவர்களெல்லாம் தப்பித்து கொண்டார்கள், தவறுகளை ஆதரித்தவர்களும் செய்தவர்களும் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எனவே தான் இந்த இடத்தில் நாம் கஸா மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இங்கேருந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இங்கேருந்து அவனுக்கு என்ன போகிறது இல்லை. அப்போ இஸ்லாமிய நாடுகள் இதில் முடிவு எடுக்கணும், இஸ்லாமிய நாடுகள் இதில் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்தாகணும். தான் சொந்த வீட்டில் நடந்தால் என்ன பிரச்சனையோ அது மாதிரியான பிரச்சனையை ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்து ஆகணும். நாம் என்ன செய்யலாம், அவங்களுக்கான துவா செய்யலாம். அவங்களுக்கான துவா செய்தால் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம். அதனால் நம்ம எந்த வகையில்லாம் அவங்களுக்கு நாம் துவாவை நாம் எத்தி வைக்க முடியுமோ, அவர்களுக்காண்டி நாம் துவா கேட்க முடியுமோ, தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தவங்களும் துவா செய்யணும். அவங்களுக்காண்டி குறைஞ்சபட்ச ஒரு யாசின் உதவியோ அல்லது சதக்கா கொடுத்தோ எல்லாம் எந்தனுடைய பரக்கத்திற்கு பொருட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தக்கூடிய அல்லாஹ், அவங்களுக்கான அந்த சுதந்திரத்தை மீட்டக்கூடிய அல்லாஹ் நமக்கான ஒவ்வொரு தனிநபரும் துவா செய்ய கட்டாயம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி துவா செஞ்சோம் அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கலாம், நமக்கும் அந்த தண்டனைகள் வராமல் பாதுகாக்கப்படலாம். நாளை மறுமையில் இப்படி நடந்தப்ப நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்குறப்ப நான் துவா என்னால் முடிஞ்ச துவா அல்லாஹ் நான் துவா செஞ்சேன்னு சொல்லிக்கிடலாம். எனவே இந்த மாதிரி பாதுகாப்பு எங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மக்களுக்கு நம்மால் எவ்வளவு உதவி செய்ய முடியும் அவ்வளவு உதவி செய்ய வேண்டும் முடியும். அப்படி இல்லை என்றால் குறைஞ்சபட்சம் துவாதான் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் உலகத்தில் யாரையெல்லாம் எங்கே தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக. குறிப்பாக இந்த கஸா பகுதியில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக விரைவான முறையிலே அவர்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.